இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அப்படிலாம் நடக்கும்னு சத்தியமா தெரியாது. விளையாடும் போது ஒரு வேகத்துல நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. அது அவன் உயிரை எடுக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டேம்மா. அவன் செத்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம புழுவா துடிச்சிட்டு இருக்கேம்மா. நான் பண்ண பாவத்தை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாம இவ்வளவு நாள கஷ்டப்பட்டு இருக்கேம்மா. நான் பண்ண பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாது. அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. நான் செஞ்ச தப்பால பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க தான். நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பேம்மா. என்ன நீங்க மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் உன்னை மன்னிச்சு என்னடா ஆக போகுது? உன்னை மன்னிக்க வேண்டியது அல்பாயுஸ்ல போனானே என் புள்ளதான். அவன் தான் உன்னை மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிடுறா. சத்தியமா நான் வேணும்னே பண்ணல. நான் தெரியாம பண்ண தப்புதான் அது. என்ன மன்னிச்சிடுறா. டேய் தம்பி, நீ இவனை மன்னிச்சிட்டியா? நீ இவனை மன்னிச்சிட்டியா? ஆமாமா, உங்க புள்ள கரிகாலனை மன்னிச்சிருவாரு. ஏன்னா யாருக்கு தெரியலனாலும் உங்க புள்ளைக்கு தெரியும்ல கரிகாலன் வேணும்னு இதை செய்யலன்னு. அதனால அவர் மன்னிச்சிருவாரு. கரிகாலன் தெரிஞ்சு செஞ்சிருந்த தப்பா இருந்தா இவ்ளோ குற்ற உணர்ச்சியோட அவன் இருந்திருக்கவே மாட்டான். உங்களை பார்த்தாலே அவன் ஏன் இப்படி பயப்படணும்? கரிகாலன் நல்ல மனசு உள்ளவன். அதனாலதான் அவன் தெரியாம செஞ்ச தப்பா இருந்தாலும் அதுக்கு இத்தனை நாளாகி பயந்துகிட்டே இருக்கான். நீங்க இப்ப மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் அவனால குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வர முடியும். அதான் என் பிள்ளைய மன்னிச்சிட்டானே. அதுக்கப்புறமா நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு? போய் நல்லபடியா விளையாடி ஜெயிச்சுக்கோ.